வானுக்கும் மேலாக உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா 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 ஆமென். அல்லேலூயா 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர், ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். அல்லேலூயா அல்லே. இப்பொழுதும் கூட தேவனுடைய ராஜ்யம் பற்றி படித்து கொண்டிருக்கிறோம். தேவனுடைய ராஜ்யத்திலே ஒரே ஒரு விஷயம் மட்டுமல்ல, பல காரியங்கள் இருக்கின்றன. ஆதலால் பலவிதமான பல உவமைகள் மூலமாய் இயேசு ஜனங்களுக்கு தேவனுடைய ராஜ்யத்தை போதிக்கிறதை பற்றி நீங்கள் பார்க்கிறீர்கள். இயேசு சீஷர்களை அனுப்பும்போது ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ண அது சொல்கிறார். ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ண சொல்கிறாரு. அப்போ வியாதிகளை சுகமாக்குங்க அப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறாரு. போகையில் மத்தேயு 10:7 நீங்கள் போகையில் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கியுங்கள். அப்போ பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குதுன்னு பிரசங்கம் பண்ணிவிட்டு அங்கே வியாதியஸ்தர்களெல்லாம் சுகமாக்க சொல்கிறாரு. அப்போ பரலோக ராஜ்யத்தை பற்றி அவர் நமக்கு சொல்கிறது தான் ரொம்ப முக்கியமாக இருக்கே ஒழிய, ரெண்டாவது தான் ஹீலிங், சுகமாகிறது. இந்த சுகமாகிறத பார்த்தாவது இந்த ஜனங்கள் ஓஹோ இங்கே ஏதோ ஆண்டவர் வேலை செய்கிறார் என்று சொல்லி அப்போ ஆண்டவரை பற்றி சிந்திக்க, ரட்சிப்பை பற்றி சிந்திக்க ஒரு வாய்ப்பு உண்டாக்குகிறதா தான் இருக்கிறது. உண்மையிலேயே இந்த சுகம் யாருக்கு என்று நினைக்கிறீர்கள்? ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு மட்டும்தான். ஆனால் சுவிசேஷம் அறிவிக்கப்படும் போது அங்கே சுகமாக்கப்படுகிறது. அவங்கெல்லாம் ரட்சிக்கப்பட்டவங்களா? இல்லை. அந்த கானானிய ஸ்திரீ என் மக சுகவீனமாக இருக்கிறா, நீர் அவளை சுகமாக்கணும்னு சொல்கிற போது இவர் என்ன சொல்லிட்டாரு? பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்களுக்கு போடுவது சரியல்ல. அதாவது ரட்சிக்கப்பட்டவர்களாகிய, அதாவது இஸ்ரவேலர தேவனுடைய ஜனங்களாகிய இஸ்ரவேலர், அந்த ஆபிரகாமின் சந்ததிக்கு தான் இந்த சுகமும் இருக்கிறது அப்படி சொல்லிட்டு, அந்த பிள்ளைகளின் அப்பம் அதை எடுத்து நாய்க்கு போகிறது சரியில்லைன்ட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ ரட்சிக்கப்படாத ஆள், உனக்கு இது கிடையாது அப்படின்னு அடிச்சிட்டாரு. ஆனால் இந்த சுவிசேஷம் அறிவிக்க போகிறப்ப மட்டும் அவங்க என்ன ரட்சிக்கப்பட்டவங்கள ஒன்றும் இல்லை. ஆனால் அங்கே அவங்கெல்லாம் சுகமாக்குறாரு. ஏன்னா அந்த சுகமாகிறத கண்டு அநேகர் வர்றாங்க. அப்போ இவர் பிரசங்கிக்கிறதையும் கேட்குறாங்க. இவர் என்ன பிரசங்கிக்கிறாரு? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. அப்படி அதை சொல்லுங்க. அதை சொல்லி உங்கள் வேலையே பரலோக ராஜ்யத்தை பற்றி அறிவிக்கிறது தான். அந்த பரலோக ராஜ்யத்தை பற்றி அறிவிக்கிற போது நீங்கள் அங்கங்கே சில சுகமாக்குகிற, பிசாசுகளை துரத்துகிற, தேவனுடைய வல்லமை விளங்க பண்ணுகிற சில காரியங்களை செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இப்போவும் அநேகர் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சுவிசேஷம் அறிவிக்கப்படும் போது அதில் சுகமாவாங்க. இப்போ திண்டுக்கல்லில் ஒரு சுகமளிக்கும் கூட்டம் நடத்தினப்ப ஆயிரக்கணக்கான பேர் சுகமானார்கள். ஆயிரக்கணக்கான பேர் சுகமான போது என்ன செய்தி சொல்லப்பட்டிருந்தது? இயேசு தேவனுடைய குமாரன், அவர் மனிதனுடைய பாவங்களுக்காக பரிகாரம் செய்தார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர்த்தெழுந்தார், நம்முடைய பாவங்களுக்கான தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டார். அது மட்டும் இல்லை, ரட்சிப்பு மட்டும் இல்லை, சுகமும் இருக்கிறது என்று அங்கே பிரசங்கிக்கப்பட்டது. ஆயிரக்கணக்கான பேர் சுகமானார்கள். ஆனால் அந்த ரட்சிப்பை பற்றி சிந்தித்தவர்கள் மிகவும் குறைவு.
பிறகு நாங்கள் ஒரு 3 மாதம், அதாவது தொடர்ந்து நாங்கள் சில இடங்களில் போய் 3 மாதம் அளவும் அல்லது 6 மாதம் அளவும் அந்த மாதிரி நாங்கள் தொடர்ந்து போய் அந்த சுகமானவர்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு பார்த்தபோது, ஒரு சிலர் தங்களுடைய இருதயத்தை ஆண்டவருக்கு உத்தமமாய் வைத்திருந்தார்கள், அவர்கள் சுகமாகவே இருந்தார்கள். அப்புறம் அநேகர் அந்த மறுபடியும் சுகம் இல்லாமல் போச்சுங்க அப்படின்னு சொல்கிறாங்க, அல்லது வேறு வியாதி வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. அதாவது அவர்கள் ரட்சிப்பை, தேவனுடைய ராஜ்யத்தை தேடவில்லை, பரலோகத்தை தேடவில்லை, தேவனை தேடவில்லை. அவர்களுக்கு இந்த உலகத்தில் இருக்கிற இந்த பாடுகள் நீங்கணும், இந்த வியாதி நீங்கணும், இந்த பிசாசு போகணும், அவ்வளவுதான். அவங்க பிரச்சனை அவ்வளவுதான். அதை தீர்த்தவுடனே போயிடுவாங்க. ஆனால் தேவன் வெறுமன வியாதியை மட்டும் நீக்கி விடுறதுக்கு வர்றாரா? அவர் அப்படி வெறுமன வியாதியை மட்டும் நீக்கி விட்டால் இந்த ஆளுங்க ரட்சிக்கப்பட மாட்டேங்கிறாங்க. என்னது, வியாதியாக இருக்கிறவன் செத்து நரகம் போவான். இப்போ நீங்கள் இவனுக்கு சுகமாக்கி விட்டால் சுகமான பிறகு செத்து நரகம் போவான். இது என்ன செய்ய? அப்போ சுவிசேஷம் அறிவிக்கப்படும் போது ஜனங்களுடைய மனதை கவனிக்க செய்ய, மக்களை கவனிக்க செய்வதற்காக அங்கே அநேக சுகமாக்கும் காரியங்கள் நடக்கின்றன. ஆயிரக்கணக்கானோர் அந்த கூட்டத்தில் சுகமானார்கள். அப்போ அவர்கள் எல்லாரும் இயேசு குணமாக்குகிறார், சுகமாக்குகிறார் அப்படின்னு சொல்லி எல்லாரும் நம்பினாங்க. ஆனால் சுவிசேஷமும் அங்கே அறிவிக்கப்பட்டது. அந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, சுகத்தை மாத்திரம் ஏற்றுக்கொண்டார்கள். ஆதலால் பிற்காலங்களில் அவர்கள் தொடர்ந்து தங்களுடைய பாவங்களில் வாழ்கிறபடியாலே அந்த பாவங்கள் மூலமாய் பிசாசு நுழைகிறான். பிசாசு மூலமாய் இந்த சாபங்கள், வியாதி, தரித்திரம், சண்டை அதெல்லாம் சேர்ந்து வருகிறது பாருங்க. அப்போ இப்போ இயேசு ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறாரு, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்கு போடுறது சரியில்லை. பிள்ளைகள்னால் தேவனுடைய பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்டவங்க. அப்போ கவனிங்க, உண்மையிலே சுகமாக்கப்பட வேண்டிய மக்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா, சர்ச்சுக்குள்ளே இருக்கிறவங்க, சபைக்குள்ளே இருக்கிறவங்க, ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய பிள்ளைகளாய் சபைக்குள்ளே இருக்கிறவர்களுக்கு தான் அந்த சுகமாக்கப்படுவதற்கான தகுதி உள்ளவர்கள். மற்றபடி இந்த உலகத்தாருக்கு சுகமாக்கப்படுவதற்கு தகுதி இல்லை. ஏனென்றால் அவர்கள் வேறு தொடர்ந்து பாவங்களிலே வாழுகிறவர்கள். அவர்கள் அந்த பாவங்கள்னால தான் அநேக வியாதிகளையும் தரித்திரத்தையும் உண்டாக்கிக்கிட்டாங்க, சாபங்களையும் உண்டாக்கிட்டாங்க. இப்போ அவங்கள சுகமாக்கி விட்டு என்ன பிரயோஜனம்? ஆனால் சுகமாக்கப்படும் போது சிலர் கவனிக்கிறார்கள், ஓஹோ இயேசு நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்திருக்கிறார் என்று கவனிக்கிறார்கள். அப்படி தான் பாருங்கள், இயேசுவோடைய வாழ்நாள் காலங்களில் எவ்வளவோ பேர் அவர் சுகமாக்கியிருந்தார். அதுக்கப்புறம் அவர் சிலுவைக்கு போன போது கொஞ்சம் பேர் மார்பிள் அடிச்சுட்டு ஓடி வந்தாங்க, ஐயோ ஐயோன்னு. ஆனால் நிறைய பேரை காணுமே. எவ்வளோ பேர் சுகமாக்கப்பட்டாங்க, ஆனால் அவ்வளோ பேரை காணுமே. அது மாத்திரமல்ல, நீங்கள் உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கன்னு வேறு இயேசு அங்கே அந்த ஜனங்களுக்கு சொல்லிட்டாரு. அப்போ அவங்க இன்னும் தேவனை அறிந்து கொள்ள வேண்டிய விதத்தில் அறிந்து கொள்ளலை. இஸ்ரவேலர் தான் அது சொல்கிறாரு, உங்களுக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உங்களுடைய சமாதானத்துக்கானவைகளை நீங்கள் அறிந்திருந்தீர்களானால் நலமாயிருக்கும். ஆனால் இப்பொழுது அது உங்களுடைய கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. அதாவது இந்த ரட்சிப்பு அது அவருடைய கண்களுக்கு மறைவாயிருக்கிறது அப்படி சொல்கிறார். இன்றைக்கி இந்த உலக மக்களுக்கும் இந்த ரட்சிப்பு அவருடைய கண்களுக்கு மறைவாக இருக்கிறது. ஆனால் எதுக்கு தெரியுது? சுகமானா தெரியுது. ஆதலால் அநேகர் இந்த உலகத்தார் மந்திரவாதிகளிடத்தில் போய் அவன் கேட்குறதெல்லாம் செஞ்சு அப்படி சுகமாகி கொண்டு வருகிறார்கள். ஆனாலும் அவர்களுடைய குருட்டாட்டங்கள் இன்னும் அதிகமாகி கொண்டு தான் போகிறது. இங்கே இயேசுவானவர் மட்டும் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது, ரட்சிப்புன்னு தான் வந்திருக்கு,
மனம் திரும்புங்கன்னு சொல்லி அப்படி பிரசங்கித்து அந்த சமயத்தில் அவர் சுகமாக்கவும் செஞ்சார்னு எழுதியிருக்கு. நான் வாசிக்கிறேன். மத்தேயு சுவிசேஷம் 4வது அதிகாரத்தில் 23வது வசனம். இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து, இதை கவனிதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டான சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சொஸ்தமாக்கினார். அங்கே உபதேசித்தார், பிரசங்கித்தார், அப்புறம் சுகமாக்கினார். உபதேசம் கொஞ்சம் ஆழமான கருத்துக்களை சொல்லுவது. அப்புறம் பிரசங்கம் லேசாக இயேசுவை ஏற்றுக்குங்க, ரட்சிக்கப்படுவீங்க, சுகமாவீங்கன்னு சொல்கிறது. அப்புறம் அவர்களை குணமாக்கவும் செய்தார். 3 காரியம்: போதித்தார், பிரசங்கித்தார், சுகமாக்கினார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சுவிசேஷம் அறிவிக்கிறோம் என்று சொன்னால் அங்கே சுகமாக்குவதற்கு கர்த்தர் சொல்லுகிறார். வியாதியஸ்தர்கள் வந்தால் சுகமாக்குங்க, சபையில் வியாதியஸ்தர்கள் இருந்தால் கூட அவங்களே சுகமாக்குங்க, அதெல்லாம் சொல்கிறாரு. அப்போ இந்த உலகத்தார், இந்த உலகத்தை ரட்சிக்கப்படாத மனிதர்களுக்கு சுகமாக்கும் போது அதில் தேவனுடைய எதிர்பார்ப்பு ஒன்று இருக்கிறது. என்ன எதிர்பார்ப்பு? அவங்க ரட்சிப்பை பற்றி நினைக்காத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ அதை ஞாபகப்படுத்துறதுக்கு சுவிசேஷத்தை சொல்லிவிட்டு ஒரு சுகமாக்கி விட்டா, ஐயா இந்த இயேசுநாதர் தான் ஆண்டவர்னு அப்போ மனக்கண்கள் திறக்கிறவர்கள், இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள்னு போட்டிருக்குல்ல. அப்போ சுத்த இருதயத்தோட கர்த்தரை தேடுகிறவர்கள் கர்த்தரை கண்டுபிடித்து விடுவார்கள், ரட்சிப்பை கண்டுபிடித்து விடுவார்கள், அவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாக மாறுகிறார்கள். அப்படி தானே நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டு வந்திருக்கிறோம். அப்படியானால் இந்த சுவிசேஷம் அறிவிக்கிறது தான் முக்கியம். அதோடு சேர்ந்து இந்த சுகமும் போகிறது. ஓகே, இந்த இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு இருக்கிறவர்கள் 2 வகையான ஆளுங்க இருக்காங்க. ஒன்று எப்பொழுதுமே ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தமாக இருக்கிறவர்கள். இன்னொரு கூட்டம் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க, அவர் வந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்னு இருப்பாங்க. அப்படிப்பட்டவர்களை பற்றி இயேசு உவமையாக ஒரு காரியத்தை சொல்லுகிறார். மத்தேயு 25வது அதிகாரம் முதல் 13 வசனங்களை வாசிக்கிறேன். பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். அவர்களில் 5 பேர் புத்தியுள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாய் இருந்தார்கள். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், எண்ணெயையோ கூட கொண்டு போகவில்லை. புத்தியுள்ளவர்கள் தங்கள் தீவட்டிகளோடும் கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயையும் கொண்டு போனார்கள். மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கிவிட்டார்கள். நடுராத்திரியில் ஏதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். புத்தி இல்லாதவர்கள் புத்தியுள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவட்டிகள் அணைந்து போகிறதே என்றார்கள். புத்தியுள்ளவர்கள் பிரதியுத்தரமாக, அப்படியல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடிக்கு நீங்கள் விற்கிற இடத்திலே போய் உங்களுக்காக வாங்கி கொள்ளுங்கள் என்றார்கள். அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்துவிட்டார். ஆயத்தமாக இருந்தவர்கள் அவரோட கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. பின்பு மற்ற கன்னிகைகள் வந்து, ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர், உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள் அப்படின்னு சொல்கிறார்.
இது ஒரு உவமை. 10 கன்னிகைகள் மணவாளனுடைய வருகைக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ கல்யாணம் நடக்க போது மணவாளன் வர்றார். அதை மணவாளன் வர வரவேற்கிறதுக்கு 10 கன்னிகைகள் அவரை வரவேற்கிறதுக்கு. அதில் 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். இவர் லேட்டாக ராத்திரியில் தான் வர்றாரு அப்படின்னு தெரிஞ்சு தான் எல்லாருமே அந்த தீவட்டிகளை அவர்கள் ஆயத்தம் பண்ணி இருந்தார்கள். தீவட்டின்னா எண்ணெய் ஊற்றி எரிஞ்சு அப்போ அந்த ராத்திரியில் வெளிச்சம் கிடைக்கும். இந்த புத்தியுள்ளவர்கள் தீவட்டியும் கையில் வச்சுருக்காங்க, எண்ணெயும் தனியாக கையில் வச்சுருக்காங்க. ஆனால் அந்த புத்தி இல்லாதவர்கள் அப்போதைக்கு எரியறதுக்கு எண்ணெய் ஊற்றியிருப்பாங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து அணைஞ்சு போயிடும்ல, அணைய போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றணும்ல. அப்படி எண்ணெய் ஊற்றுறதுக்கு அவங்கள்ட்ட எக்ஸ்ட்ரா எண்ணெய் இல்லாமல் போகிறாங்க. அப்போ புத்தி உள்ளவர்கள் புத்தி இல்லாதவர்கள் அப்படின்னு, புத்தி உள்ளவர்களும் புத்தி இல்லாதவர்களும் அப்படி அவர் சொல்கிறாரு. யார் புத்தி உள்ளவர்களாம்? தாமதமானால் அப்போதைக்கு நம்ம தீவட்டி அணைஞ்சு போயிடக்கூடாது, அதனால் எண்ணெயும் சேர்த்து கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி கொண்டு போனவர்கள். இந்த 2 சாராருமே என்ன செய்கிறாங்க? மணவாளனுடைய வருகையை எதிர்பார்த்திருக்கிறார்கள். பாருங்க, அதில் 13வது வசனம், மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள் அப்படி சொல்கிறார். இந்த மனுஷகுமாரனுடைய வருகையின் நாள் இயேசுடைய 2ஆம் வருகையை சொல்லவில்லை. அது வெள்ளை குதிரையில் பரிசுத்தவான்களோடு வந்து இங்கே அந்த கிறிஸ்து கள்ளத்திற்கு தரிசனம் பிடிச்சி பாதத்தில் போட்டுட்டு 1000 வருஷ அரசாட்சி ஆரம்பிப்பார், அதை சொல்லலை. 1000 வருஷ அரசாட்சி ஆரம்பிப்பதற்காக இயேசு வருகிறதை இந்த இடத்துல சொல்லவில்லை. ஆனால் சபையை எடுத்துக்கொண்டு போக வருவார்னு போட்டிருக்குல்ல, அவர் சபையை எடுத்துக்கொண்டு போக வர்றதைத்தான் அவர் எப்போ வருவார்னு தெரியாதுன்றான். இப்போ சபை வந்து சீக்கிரமாக எடுத்துக்கொள்ளப்படும்னு தான் நமக்கு தெரியுதே ஒழிய எந்த நாளில் வரும் தெரியாது. மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். அப்போ சபையை எடுத்துக்கொண்டு போகிறதற்கு இயேசு வருகிற அந்த நாளை நீங்கள் அறியாதிருக்கிறபடியாக எப்போவுமே ரெடியாக இருக்கணும், எப்போவுமே விழிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். இப்போ ரட்சிக்கப்படுறாங்க, ஆனால் ஆண்டவருடைய வருகைக்காக அவங்க பாதி பேர் ஆயத்தமாக இருக்காங்க, பாதி பேர் ஆயத்தமாக இல்லை. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் இயேசுவை ஏற்றுக்கிட்டேன்னு சொல்லுவாங்க, ஆனால் இயேசு எப்போ வந்தாலும் போகிறதுக்கு ரெடியாக ஆயத்தமாக இல்லாதவர்கள். பேர் கேளுங்க, எல்லாம் கிறிஸ்தவ பேராக சொல்லுவாங்க. ஆனால் இயேசுடைய வருகைக்கு போகணும்னு சொல்லுவாங்க, இயேசுடைய வருகையில் போகணும்னு சொல்லுவாங்க, ஆனால் அவங்க ஆயத்தமாக இல்லை. ஆயத்தமாக இருந்தால் இயேசு மேகங்கள் மேல் வரும்போது பிரதான தூதனுடைய எக்கால சத்தம் கேட்கும். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தோர் உயிரோடு எழுந்திருப்பார்கள். பிறகு உயிரோடு இருக்க நாமும் கூட மறுரூபமாகி கிறிஸ்துவோடு கூட சென்று இவ்விதமாக எப்போதும் கர்த்தரோடு கூட இருப்போம் அப்படி சொல்லியிருக்க. அப்போ எதிர்பாராத விதத்தில் திருடனை போல வருவார்னு போட்டிருக்கு. அவர் என்ன திருடனா? திருடன் எப்படி எதிர்பாராத நேரத்தில் வருவானா, அதுபோல் இவருடைய வருகை எதிர்பாராத நேரத்தில் இருக்கும்னு சொல்ல வர்றாரு. அப்போ இயேசுடைய வருகை சபையை எடுத்துக்கொண்டு போக எப்படி எதிர்பாராத நேரத்தில் நடக்குமோ அதை நினைத்து பார்த்து நாம் எப்பொழுதுமே கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். இது ரொம்ப முக்கியம். அவருடைய வருகை நாளை சந்திக்க ஆயத்தமாயிருங்கள் அப்படியெல்லாம் எழுதி போடுவாங்க. இந்த 10 கன்னிகைகளில் எல்லாருமே தூங்கிட்டாங்க. மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கமடைந்து தூங்கிவிட்டார்கள்.
எல்லோரும் தூங்கிட்டாங்க. ஆனால் 5 பேர்கிட்ட எண்ணெய் இருக்குது, 5 பேர்கிட்ட எண்ணெய் இல்லை. நடுராத்திரியில் ஏதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்ற சத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லாரும் எழுந்திருந்தாங்க. தங்கள் தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். ஓகே, எல்லாருமே ஆயத்தப்படுத்தினாங்க. புத்தி இல்லாதவர்கள் புத்தியுள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெய்கள் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவெட்டிகள் அணைந்து போகிறதே என்றார்கள். அதாவது கர்த்தரோட கூட பறந்து போகிற அளவுக்கு எங்களுக்குள்ள இருதயத்தில் எண்ணெய் அபிஷேகம் அது இல்லை, அணைஞ்சு போகுது. அது அவங்க இருதயம் அந்த ரட்சிப்பு இல்லாதவர்கள் அணைஞ்சு போகுது அப்படின்னு சொல்ல வர்றாங்க. புத்தியுள்ளவர்கள் பிரதியுத்தரமாக, அப்படியல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி நான் உங்களுக்கு கொடுக்கலாம், ஆனால் கொடுத்தா எங்களுக்கும் பத்தாது, நீங்கள் போய் விற்கிற இடத்திலே வாங்கி கொள்ளுங்கள், போய் எங்கள் கடையில் போய் வாங்கிக்கங்க. அந்நேரத்துக்கு எங்கள் கடை இருக்குது, ஆனாலும் போகிறாங்க அவங்க. அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டார். இவங்க இப்போ தான் எண்ணெய் வாங்கிறதுக்கு இப்போ சபையை எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு இயேசு வருகிறாரே, அவர் வர்றாரு தெரிஞ்ச உடனே போய் அப்போ ரட்சிக்கப்படலாம் அப்படின்னு அப்போ போய் அங்கே எங்கேயும் தடவிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆயத்தமும் படுறாங்க, எண்ணெயும் வாங்கிட்டு வர்றாங்க. அதுக்குள்ளே இவர் போயிட்டார். அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமாக இருந்தவர்கள் அவரோட கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. இந்த கல்யாண வீடுங்கிறது எதுன்னு நினைக்கிறீங்க? இதிலேயே ஒரு ராஜா தன்னுடைய குமாரனுக்கு கல்யாணம் செய்வதற்காக அந்த ஊரில் இருந்த பெரிய மனுஷனுக்கெல்லாம் பத்திரிக்கை அனுப்பினார், அவங்களுக்கு வர சொல்லியிருந்தார்னு கதை வாசிக்கிறீங்களா? அதில் சிலர் இப்போ தான் புதுசாக மாடு வாங்கினேன், புதுசாக ஒரு நிலம் வாங்கினேன், புதுசாக நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன், அதனால் உங்கள் வீட்டு கல்யாணத்துக்கு வர முடியாதுன்னு சொல்லி விட்டாங்களாம். அப்போ இந்த கல்யாணம் பற்றி பேசுகிறது, அந்த ராஜா, பிதாவாகிய தேவன் ராஜா தன்னுடைய குமாரனாகிய இயேசுவுக்கு கல்யாணம் செஞ்சு வைக்கிறத பற்றி பேசுகிறாரு. இந்த சபை, ரட்சிக்கப்பட்டு எடுத்துக்கொள்ளப்படுகிற சபை வந்து மணவாட்டி சபை. அந்த மணவாட்டி சபையில் உங்களை கற்புள்ள கன்னிகைகளாக நான் அந்த மணவாளனாகிய இயேசுவுக்காக நியமித்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பவுல் பேசுகிறத கேட்டிருக்கீங்களா? அப்போ எல்லாம் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லிட்டு கூட அப்புறம் மிதக்கத்தில் அப்படியே போய்கிட்டு இருந்தால் அவர் வர்ற நேரம் பார்த்து அதுக்குள்ளே வந்துட்டாரா, நம்ம இன்னும் கொஞ்சம் ஒரு நல்லா ஜெபம் பண்ணி நமக்குள்ளே அனல் ஆக்கிக்கணும் அப்படின்னு சொல்லி இது ஆகிறதுக்குள்ளே அது போயிடுது. அங்கே ஆயத்தமாக இருந்தவர்கள் உள்ளே போனார்கள், கதவும் அடைக்கப்பட்டது. எங்கே உள்ளே போனார்கள், கதவு அடைக்கப்பட்டது. அங்கே இடையில கொஞ்சம் கூட டைம், சரி இன்னும் யார் வர்றாங்களா, இன்னும் கொஞ்சம் யாராவது வர்றாங்களா, சரி அப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் நேரம் கதவை திறந்து வச்சுருக்கலாம் அப்படின்னு அங்கே ஒரு திறந்து வைக்கலை. இப்போவும் சபை ஆராதனை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 8 மணி அல்லது 9 மணி அல்லது 10 மணி ஆராதனைன்னா 10 மணிக்கு முன்னாடி வந்திருக்கிறவங்க தான் ஆயத்தமாக இருக்கிறவங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்க சபையில் நம்ம என்ன பண்ணுவோம், சரி லேட்டாக வர்றவங்க வரட்டும், வந்து 2 வசனத்தையாவது கேட்கட்டும் அப்படின்னு சொல்லி உள்ளே வர்றதுக்கு அனுமதி கொடுப்பான். 10 மணிக்குனாக்க 10:05, 10:10, 10:15, 10:30, சமயத்தில் 11 மணிக்கு சில ஆட்கள் வருவாங்க. நம்ம சரி வந்தது சரி ஏதாவது 2 வசனத்தையாவது கேட்டு போகட்டும், இது மூலமாக ரட்சிக்கப்படட்டும், நம்ம பேசாமல் கதவை திறந்து வச்சுருப்போம். ஆனால் இங்கே இயேசு சபையை எடுத்துக்கொண்டு வரும்போது அங்கே மணவாளன் வருகிறாருங்க சத்தம் கேட்டுச்சு. அங்கே ட்ரம்பெட்டு, அந்த பிரதான தூதனுடைய எக்கால சத்தம் கேட்டுச்சு. இயேசு மேகங்கள் மேலே வந்துட்டார். அப்போக்கி ரட்சிக்கப்பட்டவர்கள்லாம் எழுப்புறாரு. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எழுந்திருக்கிறார்கள், அப்பொழுது உயிரோடு இருக்கிறவர்கள் மறுரூபமாகிறார்கள். அது விசுக்குன்னு, அதாவது ராப்சருங்கிற வார்த்தை விசுக்குன்னு எடுத்துகிட்டு போகிறத பற்றி பேசுகிறது. அதான் கொஞ்சம் நேரம் எல்லாம் போய் நாங்கள் உட்காந்துருக்கேன், போய் ரவுண்டாக ஒரு எல்லோரும் போய் அங்கங்கே தேடி பார்த்து ரட்சிக்கப்பட்டவங்களாம் கூட்டிகிட்டு வாங்க, அப்படி இல்லை. அவர் அங்கே இருக்கிறத எல்லாரும் பார்ப்பாங்க. பூமியில் இருக்க எல்லாரும் அவருடைய வருகையில் அதை பார்ப்பார்கள்.
அவர்கள் அந்த பூமி எங்கே இருக்கக்கூடிய ரட்சிக்கப்பட்டவருடைய கல்லறை திறக்கும். பூமி எங்கே ரட்சிக்கப்பட்ட அப்போது உயிரோடு இருக்கிறவர்கள அவர்கள் மறுரூபமாகிறார்கள். ஆனால் அந்த ஆயத்தம் இல்லாமல் இருக்காங்களே, ஆயத்தம் ஆவாங்க, திரும்பி வருவாங்க, கதவை தட்டுவாங்க, ஆண்டவரே அவங்கள மட்டும் கூட்டி போயிட்டுங்க, எங்களையும் திறந்து விடுங்க, நாங்களும் வந்துடுறோம்னு அவங்க சொல்லுவாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன்னார். இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான கருத்தை சொல்லணும். நான் முதல்ல சொன்னேன், இது 2ஆம் வருகை இயேசு 1000 வருஷ அரசாட்சிக்காக வர்றது இல்லை, இயேசு சபையை எடுத்துக்கொண்டு போக வரக்கூடிய ராப்சர் ரகசிய வருகைன்னு சொன்னேன். ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுகிறவர்கள் ஆயத்தமாக இருக்கிறவர்கள். இந்த ஆயத்தமாக இல்லாதவர்கள் அதுக்கப்புறமா என்னையோட வர்றாங்க. ஆனால் கதவு அடைச்சிருச்சு அதுக்குள்ளே, அந்த பறந்து போகிறவங்க போயிட்டாங்க. சரி, லேட்டாக வர்றவங்களுக்காக இன்னும் ஒரு டைம் போடுவோம் அப்படின்னு கர்த்தர் போடலை. இந்த லேட் கம்மர்ஸுங்கிறது அது என்றைக்கோ ஒரு நாள் லேட்டாகிறத பற்றி இல்லைங்க. ஆனால் எப்போவுமே லேட்டாக வர்றதுன்னு இருக்குல்ல, அப்போ எப்போவுமே லேட்டாக வர்ற ஆளுக்கு இந்த லேட் கம்மர்ஸில் இதில் சேர்ந்துருவாங்க. அப்புறமே ரெடியாகி வருவாங்க, கதவு அடைச்சிருக்கும், தட்டுவாங்க, திறக்க மாட்டார், உள்ளேருந்து சத்தம் கேட்கும், நீங்கள் யாரோ உங்களை அறியேன் அப்படின்னு சத்தம் கேட்கும். இப்படிப்பட்ட நிலைமையில் என்ன செய்கிறது? இப்பொழுது சபை எடுத்துக்கொள்ளப்படுகிறதற்கு ஆயத்தமாக இருக்கிறதை பற்றி இந்த உவமையில் இயேசு சொல்லுகிறார். அப்போ இன்றைக்கு எப்போதுமே நாம் ஆயத்தமாக இருக்கிறதா, அல்லது சரி இந்த வாரம் சர்ச்சுக்கு போக வேண்டியதில்லை, அடுத்த வாரம் போய்க்கலாம், அப்புறம் அதுவும் இப்போ இன்னொரு வாரம் கழித்து போய்க்கலாம் அப்படின்னு நினச்சி, அப்போ அவர்கள் இருதயத்தில் கர்த்தருக்கு ஆயத்தமாக இல்லை. சபை தானே, போகலாம் வரலாம். ஆனால் கர்த்தரை பார்க்குறதுக்கு சர்ச்சுக்கு வர்றாங்கங்கிற நினைப்பு இருந்தால் பாருங்க, கர்த்தரை பார்க்கறதற்கு நான் சர்ச்சுக்கு போகிறேன்னா அந்த ஆராதனைக்கு முன்னாடியே வருவாங்க. ஆனால் யாரெல்லாம் லேட்டாக வர்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சர்ச்சுக்கு போயிட்டு வரணும்ல, ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் சர்ச்சுக்கு போயிட்டு வரணும்ல, சர்ச்சு கடன் பூசைங்கிற அளவுக்கு போயிடுவாங்க. அதாவது ஞாயிற்றுக்கிழமை கட்டாயமாக சர்ச்சுக்கு போகணும், அது ஒரு கடன் இருக்குதுங்க, அந்த கடன் தீர்க்கணும். அப்போ அந்த கடன் தீர்க்கிறதுக்காக சர்ச்சுக்கு வர்றவங்க எப்படி ஆயத்தமாக இருப்பாங்க? அதை நீங்கள் யோசித்து பாருங்கள். இங்கே 10 கன்னிகைகளில் 5 பேர் ஆயத்தம் இல்லாமல் இருந்தார்கள். ஆனால் இயேசு வந்து சபையை எடுத்துகிட்டு போயிட்டாரா அப்படின்னோன்னு அப்போ தான் அவங்க ஐயோ, அப்போ தான் போய் அங்கே இங்கே ஏதோ பிரசங்கத்தை கேட்டு ரட்சிக்கப்படுறாங்க. ரட்சிக்கப்பட்டால் அதுக்குள்ளே இவர் போயிட்டார். இவர்கள் அந்த 7 வருஷ உபத்திரவ காலத்திலே பூமியிலே கிடப்பார்கள். அந்த உபத்திரவத்துக்குள்ளே இவர்கள் போவார்கள். யார் உபத்திரவத்துக்குள்ளே போகிறதுங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரட்சிக்கப்படாத இஸ்ரவேலரும் போவாங்க. நான் ஆண்டவரை ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு ஆயத்தமில்லாதவர்களும் அந்த கூட்டத்தில், அதாவது ரட்சிக்கப்படாத அந்த உபத்திரவத்துக்குள்ளே போவாங்க. நீங்கள் இப்பொழுது என்ன யோசிக்கிறீர்கள்? ரட்சிக்கப்பட்டு எப்பொழுது, இப்போ கேட்டால் கர்த்தரோட கூட போவேன், இப்போ விட்டால் பரலோகம் போவீங்களான்னு நாங்கள் கேட்போம். அதை கொஞ்சம் யோசித்தா நாளைக்கு போகலாம், நாளைக்கெல்லாம் போக முடியாது. யூ ஹேவ் டு பி ரெடி அட் எனி டைம். எப்பொழுதுமே நீங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அதாவது அந்த ரகசிய வருகையை பற்றி மட்டும்தான் எப்போ வர்றாருன்னு தெரியாதுன்னு போட்டிருக்கு. அந்த 2ஆம் வருகை வந்து கரெக்டாக 7 வருஷம் முடிஞ்சவொடனே வந்துடும். அந்த உபத்திரவ காலம் 7 வருஷம், அந்த 7 வருஷம் முடிஞ்சவொடனே 2ஆம் வருகையில் வந்துடுவார். அப்போ அது வந்து எப்போ வர்றாருன்னு தெரியும். இந்த ரகசிய வருகை மட்டும்தான் நம்ம சொல்ல முடியல. இப்போ இது கடைசி காலம்னு நமக்கு தெரியுது. உலகத்தில் நாட்டு நடப்புகளை பார்க்கும்போது இதெல்லாம் கடைசி காலம் என்று தெரிகிறது, ஆனால் என்றைக்குன்னு தெரியாது. ஆதலால் ரட்சிக்கப்பட்டவர்கள் எப்பொழுதுமே எந்த சமயத்தில் வேணுமானாலும் இயேசுவோடு கூட பறந்து செல்ல ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து இந்த 25வது அதிகாரத்திலே முதல் உவமையிலே அவர் சொல்லியிருக்கிறார். அதை கவனிப்போமாக. எப்பொழுதுமே கர்த்தருடைய சமூகத்தில் ஆயத்தமாக இருப்போமாக. ஓகே, காட் பிளஸ் யூ.